2 நாள் முன்னாடி நவ்ஜோத் சிங் சித்து கிரிக்கெட்டர் அவர்கள் அவரோட மனைவிக்கு ஸ்டேஜ் 4 மார்பக புற்றுநோய் வந்துச்சு. இந்த ஸ்டேஜ் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய கடைசி கட்ட மார்பக புற்றுநோயிலிருந்து என்னோட ஒய்ஃப் 40 நாள்ல மருத்துவ குணம் கொண்ட உணவுகள் சாப்பிடுவதன் மூலமாகவும் தன்னுடைய வாழ்க்கை முறையை ஆரோக்கியமா மாத்திக்கிட்டதன் மூலமாகவும் 40 நாள்ல புற்றுநோயிலிருந்து குணமாகி கிளினிக்கலி கேன்சர் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய புற்றுநோயிலேருந்து மீண்டு வந்துட்டாங்கன்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த இன்டர்வியூவோட முடிவில் தான் இந்த புற்றுநோயிலிருந்து தன்னோட மனைவி மீண்டு வரத்துக்கு காரணமாக இருந்த டாக்டர்கள், மருத்துவமனை அதை பற்றி லைட்டாக குறிப்பிடுறார். ஆனால் இந்த வீடியோவில் பெரும்பாலும் அந்த உணவு முறைக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவர் பேசினதுனால எல்லாரும் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு 4ஆம் கட்ட புற்றுநோயிலிருந்து முழுமையாக மீண்டதுக்கு வேப்ப இலை, மஞ்சள், துளசி மட்டுமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதிகமாக அந்த விஷயத்தை பேசினாருங்கிறதுக்காக அதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ வைரல் ஆகி புற்றுநோயிலேருந்து மீண்டு வரத்துக்கு இந்த மாதிரி மருத்துவம் குணம் கொண்ட மூலிகைகள் எடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒரே நாளில் உருவாகிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த நாளே இது உருவானதுனால அவர் இன்னொரு வீடியோ போட்டாரு. நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னோட மனைவிக்கு அறுவை சிகிச்சை நடந்தது, கீமோதெரப்பி நடந்தது, டார்கெட்டட் இன்டர்வென்ஷன் சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட கேன்சர் புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கப்பட்டது. கூடவே நல்ல ஒரு உணவு முறை கொடுக்கப்பட்டது. இதனாலதான் என்னோட ஒய்ஃப் மீண்டு வந்தாங்கன்னு நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி திருப்பி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த உணவு முறையும் அவர் வெளியிட்டாருங்க. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னாங்க, உண்மையிலே நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அந்த உணவு முறை. அந்த உணவு முறை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுங்க. அதுல இருந்த எல்லாமே நான் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னோட சேனல்ல. அது ஜென்ரலா கேன்சர் வந்தவங்க, புற்றுநோய் வந்தவங்க ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத விட அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை பிரிச்சு நாம ஃபாலோ பண்ணா கூட நல்லதுதான் நம்மளுக்கு நடக்கும், உடலுக்கு நல்லது தான். அதனால ஃபர்ஸ்ட் வேப்பிள்ளை, மஞ்சள், துளசி மட்டுமே புற்றுநோய்களை குணப்படுத்தும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்ம தவறான வழியில போயிடக்கூடாது. புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் அதுவும் ஸ்டேஜ் 4 வந்துருச்சுன்னா அது புற்றுநோய்ங்க. ஏதோ வயிற்று அல்சர் புண்ணு, வாய்ப்புண்ணு கிடையாது. புற்றுநோய்ங்கிறது வேற, மிக வேகமா வளரக்கூடியதுங்கிறதுனால அந்த மாதிரி தவறான நம்பிக்கைகள் வேணாம். அவர் இந்த உணவு முறை மாற்றம் பொறுத்த வரைக்கும் அவங்க சப்பாத்தி சாப்பிட்றவங்க சப்பாத்தியிலேருந்து எல்லாமே அவாய்ட் பண்றது, அரிசியும் அவாய்ட் பண்றது, அதுக்கு பதிலாக வேற ஒரு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு அவரு உணவு முறையில சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயமே காலையில எந்திரிச்சோன்னா அவர் சொல்றது டீ. இந்த டீ அப்படிங்கிறது புதினா, துளசி, ஏலக்காய், இஞ்சி, பட்டை சேர்க்கப்பட்ட ஒரு டீ பருகுனா நல்லது. அதாவது பால், சர்க்கரை சேர்க்கப்பட்ட டீயை விட இந்த இயற்கையான பொருட்களை கொண்டு செய்யப்பட்ட டீ தான் டெய்லி அவங்க ஒய்ஃப் குடிக்கிறாங்க அப்படிங்கிறார். அடுத்து காலையில 10 மணிக்கு தான் அவங்க பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாரு. மேலும் 17 மணி நேரம் கேப், அதான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிற மாதிரி காலையில 10 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட உணவு முறை அப்படிங்கிறது சாயந்தரத்துக்குள்ள முடிச்சிடுறாங்க. ஸோ முடிச்சிட்டாங்க அப்படின்னா 17 மணி நேரம் கேப் வருது அடுத்து காலை உணவுக்கு. ஸோ அந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் உணவு முறையை ஃபாலோ பண்ணதா சொல்றாரு. அப்புறம் காலையில வார்ம் வாட்டர், கொஞ்சம் மிதமான சுடுதண்ணீர், அதுல லெமன், எலுமிச்சை சாறு சேர்த்து ஆப்பிள் சிடர் வினகர் கொஞ்சமா சேர்த்து அதுல 2 பல்லு பூண்டு போட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை குடிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே குடிச்சு முடிச்சு பின்னாடி 1 இன்ச் அளவுக்கு மஞ்சள், டைரக்டாவே மஞ்சள் எடுத்துக்கிறது. அப்படி இல்லைன்னா பவுடர் பண்ணப்பட்ட 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் பண்ணப்பட்ட மஞ்சள் தூள், அப்புறம் 10 வேப்ப இலைகள், இதை அப்படியே அரைச்சி சாப்பிட்றாங்க. மஞ்சளையும் ஒரு துண்டு அளவு 1 இன்ச் அளவுக்கு மஞ்சளையும் சாப்பிட்றாங்க. அப்புறம் காலையில பழங்கள், மாதுளை, ப்ளூபெரி, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி, இந்த 4 விஷயங்களை அவர் எழுதியிருக்கிறாரு. நம்ம ஊர்ல மாதுளம்பழம் மட்டும்தான் கிடைக்கும், ப்ளூபெரி, பிளாக்பெரி, ஸ்ட்ராபெரி கிடைக்கும், ஆனா பயங்கர காஸ்ட்லி. சரி, இந்த பழங்கள் புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடியது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் உள்ளது அப்படிங்கிறதுனால இந்த பழங்கள் கூட கேரட்டு, பீட்ரூட், பெரிய நெல்லிக்காய், இந்த 3ஐயும் அடிச்சு செஞ்ச ஜூஸ். கேரட்டு, பீட்ரூட், பெரிய நெல்லிக்காய். அடுத்து 1 ஸ்பூன் விதைகள். இந்த விதைகள் மிக்ஸ்டு விதைகளா இருக்கு. பூசணி விதைகள், ஆளி விதைகள், எள்ளு, சூரியகாந்தி விதைகள், சியா விதைகள், இந்த 5 விதைகளும் மிக்ஸ் பண்ணப்பட்டு இருக்கு. இதை ஒரு 5 கிராம் எடுத்துக்கிறாங்க. இதுக்கப்புறம் 3 வால்நட்டு சாப்பிட்றாங்க. அப்புறம் 2 பாதாம் பருப்பு இல்லைன்னா பிரசில் நட்டு 2. இந்த நட்ஸ் வகைகளை இரவே ஊற வச்சிடுறாங்க. 3 வால்நட்டு, 2 பாதாம், இதை மக்கானால போட்டு பிங்க் சால்ட்னு சொல்லக்கூடிய ஹிமாலயன் பிங்க் சால்ட் அதுல தூவி சேலட் மாதிரி பண்ணி, கூட அவகேடோ பழங்கள் இருக்கு பாத்தீங்களா, அவகேடோ பழங்களையும் அதுல மிக்ஸ் பண்ணி இந்த சேலட் பசிச்சா சாப்பிட்ற மாதிரி இந்த சேலட் சாப்பிட்றாங்க. மதியானம்
வெண்பூசணி ஜூஸ் ஒரு டம்ளர், வெண்பூசணி ஜூஸ் இல்லைன்னா ஆரஞ்சு ஜூஸ் ஒரு டம்ளர், அப்புறம் வெள்ளரிக்காய் இல்லைன்னா பைனாப்பிள் ஜூஸ், அன்னாசி பழ ஜூஸ், இஞ்சி சேர்க்கப்பட்டது, இது மதியானம் குடிக்கிறாங்க. ஆயுர்வேதாவில் சோர் சோப் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹனுமன் பல், ராம சீதாப்பழம் அப்படிங்கிறது ஹனுமன் பல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ராம சீதாப்பழம் இல்லைன்னா இந்த பாரிஜாத பூ, இதுல இருந்து ஒரு ஜூஸ் ஹர்சிங்கர் அப்படிங்கிறாங்க ஹிந்தியில, நைட் ஜாஸ்மின் அப்படின்னு ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் இருக்கு. ஸோ இந்த 2 விஷயங்களையும் எடுத்துக்கிறாரு. ஆனால் அது எப்படி எடுத்துக்கிறாருன்னு எனக்கு சரியா புரியல, அது பேர் மட்டும் போட்டிருக்காரு. அப்புறம் அடுத்து மறுபடியும் சேலடுங்க. எவ்வளோ சேலட் அப்படின்னா வெறும் 1% ஆஃப் த பாடி வெயிட். நம்ம உடம்பு 70 கிலோ இருக்கு அப்படின்னா 700 கிராம் அளவுக்கு தான் இந்த சேலட் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 700 கிராம் அளவுக்கு சேலட். இதுல என்னென்ன இருக்குன்னா தக்காளி, கீரை, காளான், வெங்காயம், முள்ளங்கி, பீட்ரூட்டு, வெள்ளரிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அவகேடோ பழம், ப்ராக்கலி கீரை, பச்சை பட்டாணி, கொடமிளகாய், சிவப்பு மஞ்சள் கொடமிளகாய், இந்த விஷயங்கள்ல ஒரு 4 to 5 விஷயங்களை எடுத்து சாலட் மாதிரி செஞ்சுக்கிறது. அதுல பெப்பரு, ஹிமாலயன் பிங்க் சால்ட் இதை தூவுறது. இப்போ பீட்ரூட்டு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் குக் பண்ணி வேக வைக்கப்பட்ட பின் அதை சேலடில் போட்டு இந்த மாதிரி ஒரு 1% ஆஃப் த பாடி வெயிட் வெறும் 700 கிராம் அப்படிங்கிற அளவில் எடுத்துக்கிறாங்க மதியான நேரத்தில். அடுத்து வேக வைக்கப்பட்ட உணவுகளே ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறாங்க. 2 கப்பு காய்கறிகள், அப்படி இல்லைன்னா 1 கப்பு காய்கறி, 1 கப்பு பருப்பு, இதுல சென்னா தால், ராஜ்மா பீன்ஸ் எது வேணா இருக்கலாம். ஆனா அது 1 கப்பு பருப்பு, இன்னொரு கப்பு காய்கறிகள், இல்லைன்னா 2 கப்பு காய்கறிகள். இந்த காய்கறிகளோ பீன்ஸோ இதெல்லாம் நல்லா ஊற வைக்கப்பட்ட பின் அதுக்கப்புறம் அதை சமைத்து சாப்பிடுதல் அப்படிங்கிறத ஃபாலோ பண்றாங்க. 2 ஸ்பூன் சிலியம் ஹஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் வராம தடுக்கக்கூடியது இந்த சிலியம் ஹஸ்க். இசப்கால் அப்படின்னு இதுக்கு பேரு, மருந்தாகவும் இருக்கு. இதை உணவு சாப்பிட்ட பின்னாடி கடைசியா எடுத்துக்கக்கூடிய விஷயமா, சுடுதண்ணீரோட சேர்த்து எடுத்துக்கக்கூடிய விஷயமா எடுத்துக்கிறாரு. இப்போ இந்த உணவு முறையில டோட்டலா கோதுமையில் செய்த எந்த ஒரு விஷயமும் இல்ல, அரிசி செஞ்ச எந்த ஒரு விஷயமும் இல்ல, ஆயிலும் கிடையாது, பால் பொருட்கள், பால் அல்லது பால் சார்ந்த பொருட்கள் எதுவுமே கிடையாது, பேக்கடு ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இது எதுவுமே கிடையாது. ஏன் இதெல்லாம் நீக்கிடுறாங்க அப்படின்னா இதெல்லாம் புற்றுநோய்களை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த உணவுகள் தான் அந்த கேன்சர் செல்களுக்கு, புற்றுநோய் செல்களுக்கு ஃபீட் பண்ணுது, சக்தியை ஃபீட் பண்ணுது, அதனால தான் அது பல்கி பெருகுது. அப்போ இந்த உணவுகளை தவிர்த்துட்டோம் அப்படின்னா புற்றுநோய் செல்களால் டெவலப் ஆக முடியாது, மல்டிப்ளை ஆக முடியாதுங்கிற ஒரு கான்செப்ட் இதில் வச்சிருக்காங்க. நம்ம சேலட்லலாம் ஒருவேளை ஆயில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ஒன்லி செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெயாக இருக்கணும், அதுவும் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயாக இருக்கணும், இல்லைனா மஸ்டர்ட் ஆயில், கச்சி காணி அப்படின்னு சொல்லக்கூடிய அதுவும் செக்கில் ஆட்டப்பட்ட எண்ணெய், இல்லைனா ஆலிவ் ஆயில், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஒருவேளை சப்பாத்தி, ரோட்டி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அவங்க அதுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய விஷயம் குயினோவா. இதை குறித்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கிறேன். குயினோவா அரிசி, இந்த குயினோவா அரிசியை பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய சப்பாத்தியோ, அதை வேக வைத்து செய்யப்பட்ட உணவுகளோ அதை பயன்படுத்துறாங்க. மாவு ஆல்மண்ட் ஃப்ளோர், பாதாம் மாவு கூட இருக்கு, பாதாம் மாவு பயன்படுத்துறாங்க. இல்லை செஸ்ட்நட், இன்னொரு வகையான நட்டு வகை, இந்த நட்ஸ் வகையை கொண்டு மாவுகள் இருக்கும், செஸ்ட்நட் ஃப்ளோர்னு, அந்த மாவு யூஸ் பண்றாங்க. பட் பெரும்பாலும் அவங்க சப்பாத்தி சாப்பிட்றவங்க இல்லையா, நம்மளால அரிசி உணவு சாதம் சாப்பிடாம இருக்க முடியாது, அதே மாதிரி அவங்களால சப்பாத்தி சாப்பிடாம சுத்தமா இருக்கவே முடியாதுங்கிறதுனால ஒரு மாற்று ரீப்ளேஸ்மெண்டா கோதுமைக்கு மாற்றா அவங்க பயன்படுத்தக்கூடியது இந்த குயினோவா அரிசி. சித்து அவர்கள் இந்த உணவு முறையில அவங்க பயன்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. இந்த குயினோவா அரிசிக்குமே ஆன்டி இன்ஃப்ளமேஷன், அலர்ஜி, இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய பண்புகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதே மாதிரி பால், மாட்டுப்பால், இதை ரீப்ளேஸ் பண்ற மாதிரி பாதாம் பால், தேங்காய் பால், இல்ல கோகனட் கர்டு, தேங்காய் தயிர் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல, இதை எழுதியிருக்கிறாரு. இந்த 3 விஷயங்களை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாலுக்கு மாற்றா. அடுத்த ஜூஸ் பாவக்காய் ஜூஸ். இந்த பாவக்காய் ஜூஸ் ஆரஞ்சோட சேர்ந்து தயாரிக்கப்பட்ட ஒரு ஜூஸ். ஹிந்தியில சக்கோட்ரா அப்படின்னு இதுக்கு பேரு. இந்த ஜூஸ் குடிக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 50 to 70 கிராம் கீரைகள் பயன்படுத்துறாங்க. வேப்பங்கொழுந்து கூட கீரை தானே, அதுவும் கூட பயன்படுத்துறாங்க. கருவேப்பிள்ளை, கர்ரி லீவ்ஸ் பயன்படுத்துறாங்க. லெட்யூஸ் அப்படிங்கிற ஒரு வகையான கீரை வகை, கொத்தமல்லி, புதினா, முள்ளங்கி கீரை, பீட்ரூட்டோட இலைகள், இதையுமே ஒரு நாளைக்கு 50 to 70 கிராம் அப்படிங்கிற வகையில பயன்படுத்துறாங்க. இப்போ பருப்பு வகைகள், சன்னா,
ராஜ்மா, பீன்ஸ் வகைகள்லாம் வந்து ஒரு கப்புக்கு மேல ஒரு நாளைக்கு வேணாம் அப்படின்னு ஒரு லிமிடேஷன் வச்சிருக்காங்க. இருந்தாலுமே இந்த மொத்த உணவு முறையிலையும் அதிகமா புரதம் இருக்கக்கூடிய உணவு இது மட்டும்தான். மற்றபடி வேற எந்த ட்ரிங்க்ஸும் கிடையாது, சர்க்கரை கிடையாது, உப்பு கிடையாது. உப்புனா ஒயிட், வெள்ளை உப்பு கிடையாது, பிங்க் சால்ட், சிவப்பு உப்பு தான் பயன்படுத்துறாங்க. அடுத்து யோகா, வாக்கிங், ஏதாவது ஒரு விதமான மிதமான பயிற்சிகள், உடற்பயிற்சிகள் செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து அவர் சொன்ன உணவு முறை அப்படிங்கிறது. இதில் பெரும்பாலான விஷயங்கள் என்னோட சேனலில் தனித்தனியாக வீடியோவாகவே நான் போட்டிருக்கிறேன். ஒவ்வொன்றுக்குமே இந்த கேன்சரை தடுக்கக்கூடிய பண்புகள் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் இவர் கொடுத்துருக்க உணவு முறையோட இன்னும் அதிகமாக இருக்கு என் சேனலில். புற்றுநோய்க்கு எதிராக செயல்படக்கூடிய உணவுகள்னு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்டோட இன்னும் அதிகமா இருக்கு நம்ம தமிழ் உணவுகள்ல. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு டயட்டை கொடுத்துருக்கிறாரு, இவங்க ஒய்ஃப் இதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா இவர் சொல்றது ஆல்ரெடி ஸ்டேஜ் 4 கேன்சர்ல இருக்கிறதுனால அந்த உணவுகள்லாம் பெரிய அளவில் கலோரிகளை கட்டுப்படுத்திடுறாங்க, ரொம்ப குறைவாக தான் கொடுக்குறாங்க. கூடவே வந்து கேன்சருக்கு உண்டான சர்ஜரி, கீமோதெரப்பி இதெல்லாம் பண்ணிக்கிட்டே வராங்கங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா ரெண்டும் சேர்ந்து இந்த செயல்கள் நடந்ததுனால உண்மையிலேயே வேகமாவே ரெக்கவரி ஆயிருக்காங்க. அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஆனா இந்த உணவுகள் வந்து சப்ளிமெண்ட் அப்படின்னு ஒரு வகையில நம்ம இதை சேர்த்தலாம். சப்ளிமெண்ட்டுகள் அப்படிங்கிறது ஒரு மெயின் விஷயத்தோட சேர்ந்து வர்றது சப்ளிமெண்ட். ஒரு மெயின் விஷயம் அப்படின்னு நான் சொல்லக்கூடியது கண்டிப்பா ஸ்டேஜ் 4ல சர்ஜரியோ கீமோதெரப்பியோ அது எவ்வளவு தூரம் பரவி இருக்கு புற்றுநோய் அப்படிங்கறத பொறுத்து அதுதான் மெயின் திங். ஆனா கூட இந்த உணவுகள் இந்த கேன்சர்ல இருந்து வெளியே வரதுக்கு நல்ல உதவி புரிஞ்சிருக்கு அப்படிங்கறது அவர் நேரடியா பார்த்ததுனால நம்மளோட ஷேர் பண்ணியிருக்கிறார். உண்மையிலேயே சித்து பாராட்டுக்குரியவர் தான். தன்னோட ஒய்ஃபுக்கு வந்த ஒரு பிரச்சனைய எப்படி குணமானாங்க அப்படிங்கறத மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு மீடியாவெல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுத்தாரு. அவரோட இன்டென்ஷன் நல்ல இன்டென்ஷன். அவர் வந்து உணவுகள் பத்தி பேசியிருக்காரு, சர்ஜரி பத்தி பேசியிருக்கிறாரு. ஊடகங்கள் அந்த உணவை பத்தி மட்டுமே அவர் பேசினாரு அப்படிங்கிற மாதிரி சித்தரிச்சிட்டாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா அவர் சொன்ன அந்த உணவு முறை ரொம்ப நல்லா இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.